வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அறிவழகனின் தந்தை உயர் அரசு அலுவலர். உயர் அரசு அலுவலர் என்றால் கேட்க வேண்டுமா? நல்ல வருமானம், வருமானத்திற்கு ஏற்றவாறு வாழ்க்கை வசதிகள், பெரிய பங்களா, சுற்றிலும் தோட்டம், விளையாடும் இடம், அழகான புல்வெளி, ஆடம்பரமான கார், குளிர்சாதன பெட்டி, இன்னும் இவை போன்ற பணக்காரத்தனத்தை பறைசாற்றும் பொருட்கள். அறிவழகன் அவருக்கு ஒரே மகன், வேறு குழந்தைகள் இல்லை. அவனை சாதாரண பள்ளியில் சேர்த்தால் தன் தகுதிக்கு இழுக்கு என்று கருதி உள்ளூரில் இருந்த ஒரு பெரிய கான்வென்ட்டில் சேர்த்தார். மாதா மாதம் அவன் படிப்பிற்கென்று அதிகம் செலவழித்து கொண்டிருந்தது. அப்படி செலவழிப்பதை அவர் ஒரு பெரிய மரியாதைக்குரிய செயலாக எண்ணினார். அது மட்டுமன்று, நடை, உடை, பேச்சு, உணவு வகைகள் ஆகிய அனைத்திலும் ஒரு கௌரவத்தை கடைபிடித்து வந்தார். எல்லாமே மேலை நாட்டு பாணிதான். அறிவழகன் என்ற பெயர் கூட அவர் வைத்ததில்லை, அவருடைய தந்தைதான் வைத்தார். இல்லை என்றால் அந்த அழகான தமிழ் பெயரை கூட மாற்றி வைத்திருப்பார். அறிவழகன் பெயருக்கு ஏற்றபடி அறிவுடையவனாக விளங்கினான். எதையும் ஆழ்ந்து சிந்திப்பான். ஆசிரியர் சொன்னதாக இருந்தாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் வழக்கம் அவனிடத்தில் இல்லை. தன்னுடைய அறிவால் எடை போட்டு பார்ப்பான். சரி என்றால் ஏற்றுக்கொள்வான், இல்லை என்றால் ஒதுங்கி விடுவான். அவனது வீட்டில் 2 வேலைக்காரர்கள், தோட்டக்காரர் ஒருவர், சமையல்காரர் இன்னொருவர். இவர்களை தவிர கார் ஓட்டுவதற்கென்று ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இம்மூவரையும் அவனது தந்தை மனிதர்களாகவே கொஞ்சமும் மதிக்க மாட்டார். ஆடு மாடுகளை போல இழிவாக எண்ணுவார். வாடா போடா என்று மரியாதை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்திதான் அவர்களை அழைப்பார். தோட்டக்காரருக்கும் சமையல்காரருக்கும் அவரை விட வயது குறைவு. அதனால் அவர்களை அப்படி அழைப்பதை கூட கொஞ்சம் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் கார் ஓட்டுநருக்கு அவரை விட 15 வயதிற்கு மேல் கூடுதலாக இருக்கும். அவரை அப்படி அழைப்பதை தான் அறிவழகனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வயதில் மூத்தவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும், பணிவுடன் பேச வேண்டும் என்று தன்னிடத்தில் மட்டும் அறிவுரை கூறும் தந்தை, ஓட்டுநர் இடத்தில் மட்டும் இப்படி மரியாதை குறைவாய் நடந்து கொள்கிறாரே என்று அவனது பிஞ்சு மனம் அடிக்கடி எண்ணி பார்க்கும். இதை பற்றி அவன் தந்தையிடத்தில் ஒரு நாள் கேட்டே விட்டான். அதற்கு அவர், வேலைக்காரர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டியதில்லை, ஏனெனில் அவர்கள் நம்மிடம் கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடியவர்கள். நம் வீட்டு உப்பை தின்னும் அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்தினால் அவர்கள் நம்மை மதிக்கவே மாட்டார்கள் என்று அவனுக்கு விளக்கினார். தந்தையின் விளக்கம் அவனுக்கு சமாதானத்தை தரவில்லை, மாறாக வேறொரு கேள்விக்கு அழைத்து சென்றது. அப்பா, நீங்களும் ஒரு இடத்தில் வேலை செய்கிறீர்கள், சம்பளம் வாங்குகிறீர்கள். அப்படியானால் உங்கள் மேலதிகாரியும் உங்களை வாடா போடா என்றுதான் மரியாதை குறைவாக அழைப்பாரா? இந்த அணுகுண்டு கேள்விக்கு அவரால் உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை. ஒரு கணம் தடுமாறினார். பின்னர் சமாளித்துக் கொண்டு, அறிவு, நான் உயர்ந்த படிப்பு படித்துள்ளேன், பார்க்கும் உத்தியோகமும் உயர்ந்தது, வாங்கும் சம்பளமோ அதிகம். அதனால் என்னை என் உயர் அதிகாரி வாடா போடா என்று இழிவாக அழைக்க மாட்டார், மிகுந்த மரியாதையோடு தான் அழைப்பார். படித்தவர்கள் ஒருவரை ஒருவர் இப்படித்தான் நாகரீகமாக அழைத்துக் கொள்வார்கள் என்று கூறினார். அப்படியானால் படிக்காதவர்களை எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம் என்கிறீர்களா என்று மீண்டும் கேட்டான். முதல் கேள்விக்கே தடுமாறிய அவர் இந்த கேள்விக்கு பெரிதும் குழம்பி போனவராய், இழிவுபடுத்தி அழைக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை, ஆனால் மிகுந்த மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் சொல்கிறேன் என்று மழுப்பினார். அவருடைய பதில் அவனுக்கு நல்ல சமாதானமாக படவில்லை. அவன் மனம் அதை ஏற்க மறுத்தது. இருப்பினும் அப்போதைக்கு மேலும் அவரிடத்தில் கேள்வி கேட்டு துளைக்க விரும்பவில்லை. அப்பா, எனக்கு தூக்கம் வருகிறது என்று சொல்லி பாசாங்குடன் ஒதுங்கிக் கொண்டான். அன்றைக்கு ஓட்டுநர் வரவில்லை. அப்பாவிற்கு ஒரே எரிச்சல். படபடத்தார். ஒரேடியாக அவனை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டே இருந்தார். இந்த கூலிக்கார பயல்களே இப்படித்தான், திடீரென்று நின்று விடுவார்கள், கேட்டால் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி பல்லை காட்டுவார்கள். பகவான் அவர்களுக்கு பட்டினியை கொடுத்தும் கூட இன்னும் புத்தியே வரவில்லையே. எங்கேயாவது ஊர் சுற்ற போயிருப்பான் இந்த பாவி. வரட்டும் வரட்டும், அவனை 2 அடியாவது அடித்தால்தான் என் மனம் மாறும். இந்த மாத சம்பளத்தை பிடித்துக் கொண்டால்தான் இவன் திமிர் அடங்கும்.
அறிவழகனை பள்ளியில் இறக்கிய பின் அவர் அப்படியே தன் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். நேரம் கடந்து கொண்டிருந்தது. ஓட்டுநரின் மனைவி அறக்க பறக்க பங்களாவில் நுழைந்தார். நாய் அவளின் வருகையை அறிவித்தது. கொதிப்படைந்திருந்த அறிவழகனின் தந்தை வெளியே வந்தார். ஐயா, எங்க வீட்டுக்காரருக்கு கடுமையான காய்ச்சல், இன்றைக்கு வேலைக்கு வர முடியாதுங்க, அதை சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன் என்று மூச்சரிக்க சொன்னாள். ஓஹோ, துரைக்கு காய்ச்சலா? அரை மணி நேரம் வேலைக்கு வந்துவிட்டு போக கூடாதோ? வர வர கொழுப்பு அதிகமாகிவிட்டது. அவளிடத்தில் போ என்றும் சொல்லவில்லை, நில் என்றும் சொல்லவில்லை. அறிவு, வா, நானே உன்னை பள்ளியில் இறக்கிவிட்டு அலுவலகம் செல்கிறேன் என்று அழைத்தார். அவருக்கு மிகவும் பிரமாதமாக கார் ஓட்ட தெரியும் என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஓரளவிற்கு ஓட்ட தெரியும். அறிவழகன் புத்தக பையை எடுத்துக்கொண்டு வண்டியின் முன் இருக்கையில் ஏறிக்கொண்டான். வண்டி நகர்ந்தது. வண்டி 3 கிலோமீட்டர் வந்திருக்கும். நன்றாக ஓடி வந்த வண்டி திடீரென்று நடு சாலையில் நின்று விட்டது. கீழே இறங்கினார். வண்டியில் பெட்ரோல் போதுமான அளவு இருக்கிறதா என்று பார்த்தார். நிறையவே இருந்தது. பின்னர் ஏன் வண்டி நகர மறுக்கிறது என்று சிந்தித்த அவர் இன்ஜினில் ஏதும் கோளாறு இருக்குமோ என்று கருதி வண்டியின் முன்பகுதியை திறந்து பார்த்தார். எல்லாம் சரியாகவே இருந்தன. சிலவற்றை தட்டி பார்த்தார், சிலவற்றை இழுத்து பார்த்தார். பின்னர் வண்டியில் ஏறி மீண்டும் ஸ்டார்ட் செய்தார். வண்டி நகரவே இல்லை. அவருக்கு மூளை குழம்பியது. மீண்டும் என்ஜின் பகுதியை திறந்தார். கையை விட்டு ஏதேதோ செய்தார். அதற்கு பிறகும் கூட வண்டி இருந்த இடத்தை விட்டு நகர மறுத்தது. ஓட்டுநரின் மீது அவருக்கு ஆத்திரம். வாய்க்கு வந்தபடி திட்டி தீர்த்தார். உயர் அலுவலரான தன்னை இப்படி நடு சாலையில் நிறுத்திவிட்டானே பாவி என்று சபித்தார். 4 பேர் தன்னை இந்த கோலத்தில் பார்த்தால் தனது மதிப்பும் மரியாதையும் என்ன ஆகும் என எண்ணிய போது அவருக்கு அழுகையே வந்துவிடும் போல் இருந்தது. அதற்கேற்றார் போல், அப்பா, பள்ளிக்கு நேரமாகிறது என்று வண்டிக்குள் இருந்தவாறே எச்சரிக்கை மணி அடித்தான் அறிவழகன். அவருக்கு மேலும் எரிச்சல். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கொள், வண்டி சரியாகிவிடும், போகலாம் என்று அவனை சமாதானப்படுத்திவிட்டு மீண்டும் பழுது பார்க்கும் வேளையில் இறங்கினார். வேண்டாம்பா, இன்னும் கொஞ்ச தூரம்தானே இருக்கிறது, நான் நடந்தே போகிறேன் என்று அவசரத்தோடு இறங்க முயன்றான். பிச்சைக்காரன் வீட்டு பிள்ளையாக இருந்தால் நடந்து செல்வதில் பொருள் இருக்கிறது. நீயோ பெரிய அதிகாரி வீட்டு பிள்ளை. நீ நடந்து சென்றால் அதைவிட கேவலம் வேறு என்ன? பேசாமல் வண்டியில் உட்காரு. இதே தெருவில் தான் நம் வண்டி ஓட்டுநர் நல்ல சிவத்தின் குடிசை இருக்கிறது. அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் பதிலுக்கு காத்திராமல் விடுவிடுவென்று நடக்கத் தொடங்கினார். நல்ல சிவத்திற்கு தலை தூக்க முடியாத அளவிற்கு பயங்கரமான குளிர்காய்ச்சல். இழுத்து போர்த்தி கொண்டு படுத்திருந்தார். வாசலில் தன் முதலாளி அழைப்பதை கேட்டு வாரி சுருட்டி கொண்டு வெளியே வந்தார். நல்ல சிவத்தை முறைத்து பார்த்த முதலாளி நடந்தது அனைத்தையும் சட்டியில் இட்ட கடுகாக பொரிந்து தள்ளிவிட்டார். மரியாதைக்கு கூட அவரது உடல் நலத்தை பற்றி ஒரு வார்த்தை கேட்கவில்லை. நல்ல சிவத்திற்கு அது கூட வருத்தமாக இல்லை. முதலாளி தன் குடிசை வரை நடந்து வந்திருக்கிறாரே என்பதுதான் பெரும் வருத்தமாக இருந்தது. இதோ வருகிறேன் என்று அந்த துன்பத்திலும் ஒரு செயற்கை உற்சாகத்தை வரவழைத்துக் கொண்டு நடக்கத் தொடங்கினார். உடல் நலம் பெரிதும் பாதிக்கப்பட்டு இருந்ததால் அவரது கால்கள் தள்ளாடின. குளிர் காய்ச்சலால் தட்டிய வீணை நரம்பாய் உடம்பு துடித்துக் கொண்டிருந்தது. அடம்பிடித்து அழுது கொண்டிருக்கும் குழந்தையை சமாதானப்படுத்த வரும் தந்தையை போல மக்கர் செய்த வண்டியை நெருங்கிய நல்ல சிவம் ஒரு முறை அதனை நோட்டம் விட்டார். அவசர அவசரமாக வண்டியின் என்ஜின் பகுதியை திறந்து உள்ளே கையை விட்டு எதையோ திருகினார். பின்னர் வண்டியில் ஏறி உட்கார்ந்து ஸ்டார்ட் செய்தார். வண்டி சீறிக்கொண்டு கிளம்பிற்று. முதலாளிக்கு வியப்பிற்கு மேல் வியப்பு. அறிவழகனோ நல்ல சிவத்தின் திறமையை வியந்து மனதிற்குள் வாழ்த்தி கொண்டிருந்தான். 2 நிமிடத்திற்குள் வண்டியை சரி செய்து விட்டாயே, அப்படி என்னடா மந்திரம் போட்டார் என்று நகைச்சுவையுடன் கேட்டார் முதலாளி. மந்திரம் ஏது முதலாளி, கொஞ்சம் புத்தியை உபயோகித்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியென்றால் ஒரே ஒரு நட்டு கழன்று இருந்தது, அதை சரி செய்தேன், அவ்வளவுதான் என்று சாதாரணமாக சொன்னார் நல்ல சிவம். போ, இவ்வளவுதானா? எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. சரி, நாளைக்கு வேலைக்கு வந்துவிடு, வட்டம் போட்டு விடாதே என்று சொல்லிவிட்டு வண்டியை கிளப்பினார். பழையபடி பறக்க தொடங்கிற்று வண்டி. சிறிது தொலைவு சென்றதும் அறிவழகன் சிரித்தான்.
ஏன் திடீரென்று சிரிக்கிறாய் என்றார் தந்தை. ஒன்றுமில்லை, உங்களது உயர்ந்த படிப்பும் பார்க்கும் உயர்ந்த உத்தியோகமும் கலன்று கிடந்த நட்டை சரி செய்ய பயன்படுத்தவில்லையே, அதை நினைத்தேன், சிரிப்பு வந்துவிட்டது என்று கிண்டலாக சொன்னான் அறிவழகன். நல்ல சிவத்திற்கு கார் ஓட்டவும் தெரியும், பழுதடைந்து விட்டால் சரிபார்க்கவும் தெரியும். எனக்கு ஏதோ அப்படியும் இப்படியும் ஓட்டத்தான் தெரியுமே தவிர பழுது பார்க்க தெரியாது. அதனால் தான் அரை மணி நேரம் ஆகியும் என்னால் சரிபார்க்க முடியவில்லை. இதில் ஆச்சரியப்படுவதற்கு சிரிப்பதற்கோ எதுவும் இல்லையே என்றார் அவர். ஆம், நல்ல சிவத்திற்கு தெரிந்தது உங்களுக்கு தெரியவில்லை. அதாவது நல்ல சிவம் ஒன்றில் கெட்டிக்காரர் என்றால் நீங்கள் ஒன்றில் கெட்டிக்காரர். ஆதலால் உங்களில் உயர்ந்தவர் யார், தாழ்ந்தவர் யார்? பார்க்க போனால் நீங்கள் இருவருமே உயர்ந்தவர்கள் தான். ஒவ்வொரு செயலில் நீங்கள் கெட்டிக்காரர்கள் தான் என்றான் அறிவழகன். புரியாமல் விழித்த அவர், நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். உண்மையிலேயே அவன் சொன்னது அவருக்கு புரியவில்லை. ஒரு குழப்ப நிலையினையே அவருக்கு கொடுத்தது. இன்னும் புரியவில்லையா? கார் ஓட்டுகிறவர் என்பதற்காக நல்ல சிவத்தை இனிமேலாவது தரக்குறைவாக பேச வேண்டாம் என்கிறேன். கசங்காமல் சட்டை போட்டுக் கொள்வதால் உங்களை உயர்வுபடுத்திக் கொள்ள வேண்டாம் என்கிறேன் என்று நெஞ்சில் பட்டதை ஊக்கமுடன் சொன்னான். அறிவழகன் இப்படி சொல்லியதை உயிரற்ற வார்த்தைகளாக கருதவில்லை. அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக வீசப்படும் எரியீட்டியாக எண்ணினார். உயர்ந்த படிப்பினை படித்தாலும் பெரிய உத்தியோகம் பார்ப்பதாலும் பங்களாவில் வாழ்ந்து வருவதாலும் உண்டான செருக்கின் மீது அவன் கொடுத்த அடியில் தாக்குண்ட அவர் சமாளிக்க வழியின்றி தடுமாறிக் கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட அடி தனக்கு கிடைக்கும் என்றோ, அதுவும் தன் மகனிடமிருந்தே கிடைக்கும் என்றோ அவர் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. வண்டியை நிறுத்தினார். தனது செருக்கு அடங்கிற்று என்பதற்கு அடையாளமாக அறிவழகனை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார். ஒரு வகையில் அவருக்கு தோல்விதான். இருப்பினும் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. தன் மகனின் சீரிய சிந்தனையை எண்ணி பெருமிதம் கொண்டார். இனிமேல் அவர் ஒருபோதும் நல்ல சிவத்தை மட்டுமில்லை, தனக்கு கீழே பணியாற்றும் யாரையுமே வாடா போடா என்று மட்டமாக அழைக்க மாட்டார் என்பதை அறிவழகன் உணர்ந்து கொண்டான். பள்ளி வந்தது. அறிவழகன் இறங்கிக் கொண்டான். கார் கர்மூர் சத்தத்துடன் புகையை கக்கிற்று. அதில் அவனது தந்தை கம்பீரமாக அமர்ந்திருந்தார். ஆம், பழைய 10ஆம் பசலியாக இல்லை, புதிய மனிதாபிமானம் உள்ள மனிதராக. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.